ஹலோ கைஸ், நான் உங்கள் அனிமே மேன். பொருட்டோ சீரீஸில் ஹீமாக்கு குராமா கிடைச்ச மாதிரி பொருட்டோக்கும் கிடைக்குமா? பொருட்டோவாலையும் இந்த சாக்ரா மோட்னு சொல்லப்படுற இந்த விஷயங்களை எல்லாம் யூஸ் பண்ண முடியுமாங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. பொருட்டோக்கு குராமா கிடைக்குமா? இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த டெயில் பீஸ்ட்டை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக நிறைய விஷயத்தை பார்ப்போம். டெயில் பீஸ்ட்டுங்கிறது நருட்டோவில் இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல் கிரியேச்சர். இந்த பீஸ்ட் ட்ரெமண்டஸ் அமௌண்ட் ஆஃப் சாக்ராவை பொசஸ் பண்ணும். ஏன், இதோட ஒட்டுமொத்த ஃபார்மே ஒரு லார்ஜ் சைஸ் சாக்ரா தான். முழுக்க முழுக்க சாக்ராவாலேயே தான் இந்த கிரியேச்சர்ஸ் உருவாக்கப்பட்டிருக்கு. இதை கிரியேட் பண்ணது ஆகுரோமோ. இவர் 10 டைல்ஸில் இருந்து தான் இந்த சாக்ரா பீஸ்ட்டை 9 கிரீச்சராக பிரிச்சிருப்பார். இப்படி முழுக்க முழுக்க சாக்ராவாலேயே ஆனதுனால இந்த பீஸ்ட்டுக்கு டெத்துங்கிற ஒரு விஷயம் கிடையாது. என்னதான் ஹாகுரமோ இந்த 9 பீஸ்ட்டை ஒரே கிரீச்சர்லேருந்து ஸ்ப்ளிட் பண்ணாலும் இது எல்லாத்துக்கும் ஒரே லெவல் ஆஃப் பவர் இருக்காது. இதோட பவர்ஸுங்கிறது வேரி ஆகுது. இந்த 10 டைல்ஸால் வேர்ல்டுக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு தான் ஆகுரமோ இதை ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பார். ஆனால் இந்த ஷினோபீஸ் இப்படி ஸ்ப்ளிட் பண்ணப்பட்ட டெயில் பீஸ்ட்டையே மிஸ்யூஸ் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு வெப்பன் மாதிரி இதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. எப்படி இவங்க வெப்பனாக யூஸ் பண்ணுறதுக்கு கண்டுபிடிச்ச ஒரு விஷயம்தான் ஜிஞ்சுருக்கி. இந்த ஜிஞ்சுருக்கினா ஒன்றும் இல்லை, இந்த டெயில் பீஸ்ட் ஒரு சாக்ராவாக இருக்கிற பட்சத்தில் அந்த சாக்ராவை ஒரு ஹியூமனுக்குள்ளே சீல் பண்ணுவாங்க. இப்படி பண்ணுறது மூலமாக அந்த லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் சாக்ரா ஒரு சிங்கிள் ஹியூமனுக்குள்ளே அடைக்கப்படும். இந்த ப்ராசஸை எல்லாரோட பாடியும் அக்செப்ட் பண்ணிக்காது. இந்த டெயில் பீஸ்ட்டை தாங்கிறதுக்கு ஏற்ற ஒரு வெசலால் தான் இந்த ஒரு அவுட்புட்டை கொடுக்க முடியும். இப்படி டெயில் பீஸ்ட்டை சீல் பண்ணிட்ட உடனே இதோட பவர்ஸை யூஸ் பண்ணிட முடியாது. டெயில் பீஸ்ட்டோட ஃபுல் பவரை ஆக்சஸ் பண்ண அந்த பீஸ்ட்டோட பெர்மிஷனும் வேணும். அதுக்கு அந்த வெசலுக்கும் பீஸ்ட்டுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்புங்கிறது உருவாகணும். இப்படி உருவாகலைன்னா அந்த டெயில் பீஸ்ட் எப்போ வேணால் ஜிஞ்சுருக்கியோட எமோஷன்ஸை தூண்டி விட்டுட்டு சீலை பிரேக் பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆகிடும். ஸோ ஒரு டெயில் பீஸ்ட்டை ஃபுல் பொட்டென்ஷியலுக்கு யூஸ் பண்ணணும்னா அதோட நல்ல ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்கணும். அடுத்து இந்த ஜிஞ்சுருக்கி ஒருவேளை இறந்துட்டா என்ன ஆகும்? டெயில் பீஸ்ட்டும் இறந்துடுமான்னு பார்ப்போம். பொதுவாக ஒரு ஜிஞ்சுருக்கி இறக்கும்பொழுது அவங்களுக்குள்ள சாக்ராவாக இருக்கிற இந்த டெயில் பீஸ்ட்டும் அப்போதைக்கு அந்த ஹோஸ்டோடவே வேனிஷ் ஆகிடும். ஆனால் இது ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் சாக்ராவாக இருக்கிற பட்சத்தில் இந்த டெயில் பீஸ்ட் சாக்ரா ரேண்டமாக ஏதாச்சும் ஒரு பிளேஸில் அப்பியர் ஆகி சில வருஷத்துலேயே மறுபடியும் இந்த பீஸ்ட் ரிவைவ் ஆகிடும். இப்படி சீரீஸில் நடக்கவும் செஞ்சுருக்கு. ரென்னை கக்காஷி கொன்ன அப்புறம் அவங்களுக்குள்ளே இருந்த பீஸ்ட்டும் அப்போதைக்கு வேனிஷ் ஆகியிருக்கும். ஆனால் சடனாக அது வேறு இடத்துல அப்பியரும் ஆகியிருக்கும். இது எல்லாமே அந்த டெயில் பீஸ்டோட சாக்ரா இருந்தால் தான் நடக்கும். ஒருவேளை அந்த டெயில் பீஸ்ட் சாக்ராவே கம்ப்ளீட்டாக வேனிஷ் ஆகிடுச்சுன்னா அந்த டெயில் பீஸ்ட் சில வருஷம் இல்லை பல வருஷம் கழித்து தான் திரும்பி வரும். ஏன்னா இதோட சாக்ரா பிகினிங்லேருந்து ஃபார்ம் ஆக ஸ்டார்ட் பண்ணி ஒரு அப்பியரன்ஸை எடுத்து அப்பியராக பல வருஷம் ஆகிடும். ஆனால் அப்போ கூட இந்த டெயில் பீஸ்ட்டுங்கிறது அழியாது. இப்படி ஒரு விஷயம்தான் இந்த குரமாவுக்கும் நடந்திருக்கும். இதோட சாக்ரா பேரியன் மோடால் கம்ப்ளீட்டாக வேனிஷே ஆகிடுச்சு. இது மறுபடியும் ஃபார்ம் ஆக பல வருஷம் ஆகும். இதனால தான் குராமா நருட்டோ கிட்ட நான் மறுபடியும் ரிட்டர்ன் வருவேன்னு சொல்லியிருக்கும். பட் இது இனிமே நடக்காது. ஏன்னா குராமா ஆல்ரெடி ஹீமாக்குள்ளே வந்துடுச்சு. இது எப்படி வந்துச்சுன்னா நருட்டோவோட சாக்ரா ஹீமாக்குள்ளே எப்படியோ போயிடுச்சு. இதுக்கான டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷனை இன்னும் கொடுக்கல. ஆனால் இங்கே தான் ஒரு விஷயம் இருக்குது. ஈமா ஆக்சுவலாக ஜிஞ்சுருக்கி கிடையாது. ஈமா ஒரு கர்னல். கர்னல்ங்கிறது சென்டர் பார்ட் ஆஃப் சம்திங்னு அர்த்தம். இதை கோர்னு கூட சொல்லுவாங்க. ஈமாவாரி ஏன் ஜிஞ்சுருக்கி கிடையாதுன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சாக்ரா பீஸ்ட்டை ஒரு ஹியூமனுக்குள்ளே சீல் பண்ணப்பட்டு அந்த பீஸ்டோட வெசலாக அந்த ஹியூமன் இருக்கிறது தான் ஜிஞ்சுருக்கின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே ஹீமாக்குள்ளே ஆக்சுவலாக யாரும் குராமாவை சீல் பண்ணலை. இது நேச்சுராகவே உருவான ஒரு விஷயம். இதை தாண்டி ஹீமா குராமாவோட வெசலும் இல்லை. ஹீமாவும் குராமாவும் ஒன்று தான். புரிகிற மாதிரி சொல்கிறேன். காகுயாவும் 10 டைல்ஸும் எப்படி ஒன்றோ அதே மாதிரி தான் இவங்களும். இவங்க 2 பேரோட சோல்ஸும் ஒரே பாடியில் கனெக்ட் ஆகி இருக்கு. இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதால
ஹீமா குரமாவோட பவர்ஸை யூஸ் பண்ண எந்த ஒரு பெர்மிஷனையும் வாங்க வேண்டியது இல்லை. ஏன்னா குரமாவோட பவர் ஹீமாவோட பவர்னு இல்லை. இவங்க 2 பேரும் ஒன்று தான். அதனால் ஹீமா அவங்க இஷ்டத்துக்கு குராமா எபிலிட்டிஸை யூஸ் பண்ணலாம். குராமா கிட்ட பேசலாம். எவ்வளோ ரேஜாக இருந்தாலும் எமோஷ்னல் ஆனாலும் ஹீமா அவங்களோட கான்ஷியஸை இழக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, இவங்க ஸ்ட்ராங்கஸ்ட் ஷினோபியாக இருந்த பிரைம் நருட்டோவையே சர்பாஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப சின்ன வயசுலேயே நருட்டோவை சர்பாஸ் பண்ண ஒரு கேரக்டர்னா அது ஹீமா தான். எனக்கு தெரிஞ்சு பேரியன் மோட கூட இவங்க அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போதைக்கு இதுக்கு பாசிபிள் எக்ஸ்ப்ளனேஷன் இல்லை, ஆனால் இப்படி நடக்கும்னு எனக்கு தோணுது. ரைட், டாபிக் வரேன். ஹீமாக்கு இவ்வளோ பவர் அப்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஒரு நார்மல் ஜிஞ்சுருக்கிக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்குமா? வாய்ப்பே இல்லை. இதனால தான் ஹீமா குராமாவோட ஜிஞ்சுருக்கி இல்லை, இவங்க கர்னல்னு நான் சொல்கிறேன். சரி, சம்மந்தமே இல்லாமல் எதுக்காக ஜிஞ்சுருக்கி கர்னல் பற்றியெல்லாம் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு நீங்கள் கேட்கலாம். சம்மந்தம் இருக்குது. பொருட்டோ குராமா சாக்ராவை யூஸ் பண்ணணுன்னா ஒன்று அவர் ஜிஞ்சுருக்கியாக இருக்கணும். அது இனிமேல் நடக்காது. அப்படி இல்லைன்னா அவர் கர்னலாக இருக்கணும். இது ரெண்டுமே இல்லாத பட்சத்தில் அவரால் இந்த ஃபார்மை யூஸ் பண்ண முடியாது. இதுதான் உண்மைனாலும் பொருட்டோ இதை யூஸ் பண்ணுவாருங்கிற மாதிரி ஒரு சில தியரிஸும் இருக்க தான் செய்யுது. அதாவது வாரா இருக்குல்ல, பொருட்டோ கரெக்டாக இந்த குராமா சாக்ராவை அன்லாக் பண்ணுவாராம். எப்படி நருட்டோக்குள்ள குராமாவோட ஒரு ஆஃப் இருந்துச்சோ, மினாட்டோக்குள்ள இன்னொரு ஆஃப் இருந்துச்சோ, அதே மாதிரி பொருட்டோக்குள்ளேயும் குராமாவோட இன்னொரு பீஸுங்கிறது இருக்க தான் செய்யுதான். கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி பொருட்டோ இதை கண்டுபிடிச்சி அப்புறம் அது கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் பொருட்டோ இந்த கோல்டன் ஃபார்மை யூஸ் பண்ணுவாருன்னு சொல்கிறாங்க. இது நடக்குமா ஜீன்னு கேட்டால் இதுக்கு தான் நான் முன்னாடியே அவ்வளோ பெருசாக கர்னல் பற்றியும் ஜிஞ்சுருக்கி பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதாவது குராமாவை நருட்டோக்குள்ளே சீல் பண்ணும்போதே மினாட்டோ 2 ஆஃபாக பிரித்து ஒன்றை நருட்டோக்குள்ளே சீல் பண்ணுறாரு. இப்படி பண்ணுறதுங்கிறது பாசிபிள் தான். ஏன்னா இது எல்லாமே ஆர்டிஃபிஷியலான ப்ராசஸ். அதாவது குராமாவோட விருப்பமே இல்லாமல் பண்ணப்பட்ட ஒரு விஷயமா இது இருக்கு. ஆனால் ஈமாக்குள்ள அப்படி இல்லை. ஒரு குட்டி சாக்ரா பீஸுங்கிறது இருந்துக்கிட்டு அது மூலமாக குராமா டே பை டே வளர்ந்துக்கிட்டே போகுது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது கொஞ்சம் கொஞ்சமாக ஃபார்ம் ஆக ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஒரு கட்டத்தில் ஒரு மெச்சூர் குராமாவாக இது மாறிடும். இப்படி ஆல்ரெடி குராமா ஹீமாக்குள்ள ஃபார்ம் ஆகிட்டு இருக்கிறதால இது சேம் டைமில் பொருட்டோக்குள்ளவும் ஃபார்ம் ஆகாது. ஏன்னா ஒரு டெய்ல் பீஸ்ட் ஒரு டைமில் தான் உருவாகும். 2 ஆஃப்ஸாக பிரிக்கப்பட்டுலாம் ஃபார்மை எடுக்காது. இதனால தான் பொருட்டோக்குள்ள குராமா ஃபார்ம் ஆகிறது வாய்ப்பே இல்லாத ஒரு விஷயம்னு நான் சொல்கிறேன். இது மட்டும் இதுக்கு ரீசன் இல்லை. இக்கிமோட்டோ நருட்டோ சீரீஸில் கிஷிமோட்டோ பண்ண எதையுமே ரிப்பீட் பண்ண மாட்டேன்னு ஆல்ரெடி சொல்லியிருப்பார். நருட்டோவோட ஃபைனல் ஃபார்மை தூக்கி அப்படியே பொருட்டோ கிட்ட கொடுத்தா அது நருட்டோவை பார்த்து அப்பட்டமாக காப்பி அடிக்கிற மாதிரி இருக்கும். இதனால் இக்கிமோட்டோ யூனிக்கான ஃபார்ம்ஸை தான் பொருட்டோக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் இவருக்குள்ள பொமுஷிக்கி இருக்கார். இவரோட எபிலிட்டிஸுங்கிறது இன்னும் சரியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் இருக்குது. இது இல்லாமல் ஷீபாயும் பொருட்டோக்கு இருக்கார். இவரோட பவர்ஸ் கண்டிப்பாக பொருட்டோக்கு கிடைக்கலாம். இந்த மாதிரி பொருட்டோவோட பவர்ஸுங்கிறது முழுக்க முழுக்க ஒட்சுசுகிஸை பேஸ் பண்ணதாக தான் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் ஜோகன் வேற இருக்கு. ஜோகனோட எபிலிட்டிஸ் இது வரைக்கும் நம்ம எந்த அனிமேலையும் பார்க்காத அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்க போகுது. ஏன்னா அதுதான் மதர் ஆஃப் ஆல் டொஜுட்ஸுன்னு சொல்லியிருப்பாங்க. இவ்வளோ பவர்ஸ் ஆல்ரெடி பொருட்டோக்கு இருக்கிறதால இந்த குராமாவோட ஃபார்மையுமே பொருட்டோக்கு கொடுப்பாங்களாங்கிறது டவுட் தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பொருட்டோ இந்த குராமா ஃபார்மை அன்லாக் பண்ணால் நல்லா இருக்குமாங்கிற உங்களோட தாட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.